யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரரோட வீட்டுக்குள்ள நுழையறீங்க. வாசல்ல பாத்தீங்கன்னா வரிசையா விலை உயர்ந்த கார்கள் நிக்குது. ம். வீட்டுக்குள்ள பார்த்தா சகல வசதிகளும் இருக்கு. உலகத்துல இருக்கிற அத்தனை சொகுசுகளும் அங்க இருக்கு. ஆனா தற்செயலா அந்த வீட்ல இருக்கிற பாத்ரூம் கேபினெட்டை நீங்க திறந்து பார்க்கும்போது உள்ளே வரிசையா தூக்க மாத்திரைகளும் மன அழுத்தத்தை குறைக்கும் மருந்துகளும் அடுக்கி வச்சிருக்கு. ஆமா, வெளியில இருந்து பார்க்கும்போது எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. கரெக்ட். ஆனா உள்ளுக்குள்ள எந்த நிம்மதியும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏன் சில சமயம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஒரு வெறுமை வருது? இந்த கேள்வியோட தான் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான ஆழமான அலசல தொடங்க போறோம். உங்களுக்காகவே பல தகவல்களை அலசி ஆராய்ந்து ஒரு தெளிவான புரிதலை தரும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். கண்டிப்பா, இது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட ஆதாரம் தலாய் லாமா எழுதின எத்திக்ஸ் ஃபார் த நியூ மில்லேனியம் அப்படிங்கிற புத்தகம். எந்த ஒரு குறிப்பிட்ட மதமோ ஆன்மீக நம்பிக்கையோ இல்லாமலேயே எப்படி உண்மையான மகிழ்ச்சியை அடைய முடியும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு ஆழமா அலச போறோம். நாம எல்லாரும் காலையில எழுந்த உடனே ஓட ஆரம்பிக்கிறோம். எதுக்காக ஓடுறோம்னு கேட்டா சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஒட்டுமொத்த பதிலும். ஆனா இந்த புத்தகம் ரொம்ப ஆழமான ஒரு உண்மையை முன்வைக்குது. அதாவது அந்த உண்மையான மகிழ்ச்சி எங்க இருக்குன்னு சொல்றாரு. ஆமா, நாம தேடுற அந்த உண்மையான மகிழ்ச்சி நாம வாங்குற புது கார்லயோ கட்டப்போற பெரிய வீட்லயோ இல்ல. அது நம்ம மனசின் தன்மைய, அதாவது நம்ம உள் உலகத்தை மாற்றுவதில் தான் இருக்கு. இதுதான் தலாய் லாமா சொல்ற அடிப்படை விஷயம். இத சொல்லும்போது நவீன காலத்தோட ஒரு மிகப்பெரிய முரண்பாடு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி இன்னைக்கு நாம அறிவியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பல மடங்கு வளர்ந்துட்டோம். ம், உண்மைதான். ஆனா மனிதர்களோட அகத்துன்பங்கள், அதாவது இந்த மன உளைச்சல், தனிமை, விரக்தி இதெல்லாம் குறையவே இல்லையே. தலாய் லாமா தன்னோட புத்தகத்துல நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பணக்கார குடும்பத்தோட வீட்டுக்கு போன அனுபவத்தை குறிப்பிடுறாரு இல்லையா? ஆமா, அங்கே எல்லா வசதிகளும் இருந்தும் மன அமைதிக்கான மாத்திரைகள் இருந்ததை பார்த்து அவர் ஆச்சரியப்படுறார். ஏன் இந்த நிலைமை? அது ஒரு முக்கியமான முரண்பாடு. இதே தலாய் லாமா 1959ல திபெத்தை விட்டு அகதிகளாக வெளியேறிய தன்னோட மக்களை பத்தியும் குறிப்பிடுறார். ஓ, அந்த அகதிகள் பத்தியா? ஆமா, அந்த மக்கள் வீட்டை விட்டு துரத்தப்பட்டாங்க. கடுமையான குளிர், நோய்கள், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழியில்லாத ஒரு நிலை. ஆனா இவ்வளோ மோசமான சூழ்நிலையிலையும் அவங்க மனதில் ஒரு பெரிய நம்பிக்கையோடும் ஒருவித அடிப்படையான மகிழ்ச்சியோடும் இருந்தாங்க. கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. இத ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாகுது. வறுமையோ உடல் வலியோ தர்ற துன்பத்தை விட ஒரு பணக்கார அனுபவிக்கிற மன உளைச்சல் ரொம்பவே கொடியது. உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறது நம்ம புலன்களை திருப்திப்படுத்துறதுல கிடைக்காது. அது ஆழ்ந்த மன அமைதியிலிருந்து மட்டும்தான் உருவாகும். இது எப்படி இருக்குன்னா, நம்மகிட்ட இப்போ லேட்டஸ்ட் மாடல் ஸ்மார்ட் போன் ஒன்னு இருக்கு. ஆனா உள்ளே இருக்கிற சாஃப்ட்வேர் வைரஸை தாக்கி முழுசா பழுதாயிடுச்சு. கரெக்டான உதாரணம். நாம அந்த போனுக்கு வெளியில எவ்வளவு விலையுறைந்த கவர் போட்டாலும், ஸ்கிரீனை தொடச்சு பழப்பழப்பா வச்சிருந்தாலும், உள்ள சாஃப்ட்வேர் சரியில்லாத வரைக்கும் அந்த போன் சரியா வேலை செய்யாது. அதே மாதிரி நாம வெளியே எவ்வளவுதான் அப்டேட் ஆனாலும், உள்ள இருக்கிற அந்த மன உளைச்சலை சரி செய்யாம மகிழ்ச்சி வராது. அப்படிதானே? அதேதான். நம்ம சிந்தனைகளும் உணர்ச்சிகளும் தான் அந்த சாஃப்ட்வேர். நாம வெளி உலகத்தை அழகாக்குறதுக்கு ரொம்ப மெனக்கெடுறோம். ஆனா உள்பரிமாணத்தை சுத்தமா மறந்துடுறோம். இன்னைக்கு நாம ஒருத்தர் சமைந்து வாழ்றதை விட இயந்திரங்களை சார்ந்து வாழ பழகிட்டோம். இது நமக்குள்ள ஒரு பெரிய தனிமையையும் பாதுகாப்பற்ற உணர்வையும் வளர்த்துடுச்சு. சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணாம ஹார்ட்வேரை மட்டும் எவ்வளவுதான் மாத்தினாலும் எந்த பயனும் இல்ல. ஒரு நிமிஷம். இப்போ அந்த சாஃப்ட்வேரை சரி பண்ணணும்னு சொல்றீங்க. அப்போ அதை சரி பண்றதுக்கு நாம எல்லாரும் சாமியாராக மாறணுமா? இல்லனா தீவிரமா ஏதாவது மதத்தை பின்பற்றணுமா? இல்ல, அது அவசியமில்ல. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல பெரும்பான்மையான மக்கள் எந்த மதத்தையும் தீவிரமா பின்பற்றுவதில்லை. சொல்லப்போனா நான் கேட்ட வரைக்கும் ஒரு மதத் தலைவராக இருந்துகிட்டு தலாய் லாமா மனுஷனுக்கு மதமே தேவையில்லைன்னு வெளிப்படையாக சொல்றார். ஆமா, அவர் அப்படிதான் சொல்றாரு. எது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. மதம் இல்லாம எப்படி சாஃப்ட்வேரை சரி பண்ண முடியும்? இது தலாய் லாமாவோட ரொம்ப துணிச்சலான ஒரு கருத்து. அவர் மதம் வேற, ஆன்மீகம் வேறன்னு ரொம்ப தெளிவா பிரிக்கிறாரு. எப்படி பிரிக்கிறாரு? மதம்னா என்ன? அதுல சடங்குகள் இருக்கும், கடவுள் நம்பிக்கை இருக்கும், சொர்க்கம் நரகம் மாதிரியான கருத்தாக்கங்கள் இருக்கும். ஆனா ஆன்மீகம் அப்படிங்கிறது அன்பு, கருணை, பொறுமை, சகிப்புத்தன்மை மாதிரியான அடிப்படை மனித பண்புகள். ஓ, அடிப்படை பண்புகள் தான் ஆன்மீகமா? ஆமா, திபெத்திய மொழியில இத ஷென் பென் கி செம் அப்படின்னு சொல்றாங்க.
அதாவது மற்றவர்களுக்கு உதவும் எண்ணம். இது வானத்திலிருந்து குதிக்கிற எந்த மாயமோ மந்திரமோ கிடையாது. இது மனுஷங்களுக்கு இயற்கையாகவே இருக்கிற ஒரு குணம். இதை வளர்க்கறதுக்கு உங்களுக்கு எந்த மதமும் தேவையில்லை. நாம வழக்கமா மதத்தையும் ஆன்மீகத்தையும் ஒன்னாதான பாப்போம். இது கேக்குறதுக்கே கொஞ்சம் புதுசா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. எனக்குன்னு சில ரூல்ஸ், நெறிமுறைகள் வேணும். இது தப்பு, இது சரின்னு ஒரு மதம் சொல்லும்போது அதை ஃபாலோ பண்ண ஈஸியா இருக்கு. மதம் இல்லாம எப்படி நெறிமுறைகளை உருவாக்குவது? என்னோட ரூல்ஸ நானே செட் பண்ணிக்கலாமா? அதான் தலாய்லாமா இது ஒரு ஆன்மீக புரட்சி அப்படின்னு சொல்றார். ஆன்மீக புரட்சியா? ஆமா. புரட்சினா உலகத்தை தலைகீழா மாத்துறதில்ல. தன்னை மட்டும் நினைக்கும் சுயநல நிலையிலிருந்து மத்தவங்களையும் யோசிக்கிற நிலைக்கு நம்ம சிந்தனையை மாத்துறது தான் அந்த புரட்சி. புரியுது. இத ரொம்ப லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. நெறிமுறைகள் எந்த புனித நூல்ல இருந்தும் வர வேண்டியதில்ல. நானும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு வலிச்சா பிடிப்பதில்ல. அதே மாதிரி தான் என் பக்கத்துல இருக்கிறவனும் சந்தோஷமா இருக்குன்னு நினைப்பான். கண்டிப்பா. அவனுக்கும் வலிச்சா பிடிக்காது அப்படிங்கிற அந்த எளிமையான புரிதல் இருக்கு இல்லையா? அங்கேருந்து தான் உண்மையான நெறிமுறைகள் பிறக்குது. மத்தவங்க சந்தோஷத்துக்கு இடையூறு பண்ணாம இருக்கிறது தான் அடிப்படை நெறிமுறை. சரி, இப்படி மத்தவங்கள பத்தி ஏன் யோசிக்கணும்? நான் சுயமா உழைக்கிறேன், தனியா சம்பாதிக்கிறேன், நான் ஒரு இண்டிபெண்டன்டான ஆள் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. ஆமா. இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா, உலகத்துல எந்த ஒரு பொருளும் தனித்து இயங்குவதே கிடையாதுன்னு சொல்லுது. எல்லாமே ஒன்னோட ஒன்னு தொடர்புடையது. இத டிபெண்டன்ட் ஆரிஜினேஷன் அல்லது திபெத்திய மொழியில டென்டெல் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வர்ற மண்பானை உதாரணம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆமா, ஒரு மண்பானையே எடுத்துக்குவோம். அது வெறும் களிமண் மட்டும் கிடையாது. பின்ன வேற என்ன? அந்த களிமண்ணை எடுக்கிற ஒரு குயவன் வேணும், அதுக்கு தண்ணீர் வேணும், அதை சுழற்ற ஒரு சக்கரம் வேணும். இது மட்டுமா? அந்த களிமண்ணை காய வைக்க சூரிய வெளிச்சம் வேணும். அந்த குயவனுக்கு இந்த கலைய கத்துக் கொடுத்த அவரோட முன்னோர்கள் வேணும். ஓஹோ, இவ்ளோ விஷயங்கள் இருக்கா? கண்டிப்பா. இப்படி காலம், நேரம், மனிதர்கள், இயற்கைன்னு பல விஷயங்கள் ஒன்னோடு ஒன்னு பின்னி பிணைஞ்சதுனால தான் அந்த பானையே உருவாகுது. எந்த ஒரு பொருளுக்கும் சுயாதீனமான அடையாளம் கிடையாது. ஓ, அப்ப நான் இப்ப குடிக்கிற இந்த காஃபி கூட கொலம்பியால இருக்கிற ஒரு விவசாயி, அதை ஏத்திட்டு வந்த கப்பல், இந்த கப்பை உருவாக்குன தொழிலாளின்னு எல்லாரையும் சார்ந்துதான் இருக்கா? 100% உண்மை. அப்போ இதுல நான் என்ற ஒன்றே இல்லையா? எனக்குன்னு ஒரு தனி அடையாளம் கிடையாதா? இது என்ன கோடை காலத்துல வானத்துல தோன்ற வானவில் மாதிரி தூரத்துல இருந்து பார்க்க அழகா இருக்கும், ஆனா பக்கத்துல போய் அதோட இருப்பை தேடினா ஒண்ணுமே இருக்காதா? நான் அப்படிங்கறதே ஒரு மாயையா? நீங்க இல்லைன்னு அவர் சொல்லல. நீங்க சுயாதீனமா இல்லைன்னு சொல்றாரு. நீங்க ஒரு பெரிய வலையோட கண்ணி, அதாவது ஒரு நோடு. ஒரு வலை பின்னல் மாதிரி சொல்றீங்களா? ஆமா, நாம எல்லாரும் கண்ணுக்கு தெரியாத ஒரு மாபெரும் வலைப்பின்னல்ல இணைக்கப்பட்டிருக்கோம். அதனால உங்களோட நலனும் மத்தவங்களோட நலனும் வேற வேற கிடையாது. உங்க பக்கத்துல இருக்கிற கண்ணியை அறுத்துட்டு நீங்க மட்டும் தனியா தப்பிச்சு சந்தோஷமா இருந்துட முடியாது. எனது நன்மை அப்படின்னு மத்தவங்கள பாதிக்காம எதையும் நீங்க அடைய முடியாது. இத புரிஞ்சுக்கிட்டாலே பல பிரச்சனைகள் தீர்ந்துரும். இந்த இணைப்பு பத்தின புரிதல் வரும்போதுதான் நமக்குள்ள கருணை பிறக்கும்னு நினைக்கிறேன். என்ன தலாய்லாமா ஐரோப்பாவுல இருக்கிற ஆஷ்விட்ஸ் வதை முகாமுக்கு போனப்ப நடந்த ஒரு விஷயத்த படிக்கும்போது ரொம்பவே நெஞ்ச உலுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமா, அது ரொம்ப ஒரு சோகமான பதிவு. அங்க கொல்லப்பட்ட மனிதர்கள், குறிப்பா சிறு குழந்தைகளின் காலணிகளை மலை போல குவித்து வச்சிருந்ததை பார்த்து அவர் அடைந்த பெருந்துயரம், நாமெல்லாம் ஒண்ணுக்கொண்ணு தொடர்புடையவங்கன்னு சொல்லும்போது எப்படி மனிதர்களாகிய நம்மால இப்படிப்பட்ட கொடூரங்களை இன்னொரு மனிதருக்கு செய்ய முடிஞ்சது? அது ஒரு முக்கியமான கேள்வி. நாம நம்மளோட அந்த அடிப்படை இணைப்பை மறந்து நான் வேற நீ வேற அப்படின்னு நினைக்கும் போதுதான் வன்முறை பிறக்குது. ஆனா மனிதர்களோட இயல்பான குணம் அது கிடையாது. சின்ன குழந்தைங்கள பாருங்க. வெவ்வேறு நாடுகள், வெவ்வேறு இனங்களைச் சேர்ந்த குழந்தைங்களை ஒன்னா விட்டா அவங்க எந்த பாகுபாடும் இல்லாம உடனே ஒன்னா விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, அவங்களுக்கு அந்த வேறுபாடு தெரியாது. ஏன்னா எம்பத்தி அப்படிங்கிறது நம்ம பொறப்போடவே வர்றது. இத திபெத்திய வார்த்தையில நைஞ்சே அப்படின்னு சொல்றாங்க. நைஞ்சே அப்படின்னா வெறும் பரிதாபம் சொல்லலாமா? கிடையாது. பரிதாபம் அப்படிங்கிறது மேலிருந்து கீழே பார்க்கறது, பாவம்னு நினைக்கிறது. ஆனா நைஞ்சே அப்படிங்கிறது காரண காரிய அறிவும், அதாவது ரீசன், மற்றும் மற்றவர்களின் வழியை தன் வழியாக உணரும் தன்மையும் கலந்த மிக உயர்ந்த ஒரு உணர்வு. ஓ, இது வெறும் இமோஷன் மட்டும் கிடையாதா? ஆமா, இது நீயும் நானும் ஒண்ணுதான், உனக்கு வலிக்கிறது எனக்கும் வலிக்கும்னு முழுமையா உணர்றது. இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான கதை வருது. கென்ரப் டென்சன் அப்படிங்கிற ஒரு முரட்டு தோற்றம் கொண்ட நபரும் அவரோட கிளியும் பத்தின கதை.
ஆமா, அந்த கதை ரொம்ப நல்லா இருக்கும். அந்த நபர் பார்க்க ரொம்ப கரடுமுரடா இருப்பாராம். ஆனா அந்த கிளிய அவர் தோள் மேலேயே உட்கார்ந்துகிட்டு அவரிடம் ரொம்ப அன்பா இருக்குமா. இத பார்த்த சின்ன வயசு தலாய் லாமாவுக்கு ஒரு ஆர்வம். அவர் அந்த கிளிய ஒரு குச்சிய வச்சு அதட்டி மிரட்டி தம் பக்கம் கூப்பிட முயற்சி பண்ணிருக்கார். ம், ஆனா அந்த கிளி வரல. அன்பால மட்டும்தான் உயிர்கள் கிட்ட உறவ வளர்க்க முடியும், அதிகாரத்தால முடியாதுன்ற பாடம் எவ்வளவு எளிமையானது. ஆனா தலாய் லாமாவே தன்னோட தோல்வியை எப்படி வெளிப்படையா சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுதான் அவரோட முதிர்ச்சி. நாம எப்பவுமே அதிகாரத்தையோ பலவந்தத்தையோ பயன்படுத்தி உன்னை சாதிச்சிடலாம்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையான உறவு அப்படிங்கிறது அன்பின் மூலமும் பொறுமையின் மூலமும் மட்டுமே உருவாகும். இந்த நைஞ்சே அப்படிங்கிற உயர்ந்த உணர்வை நம்ம வளர்க்கணும்னா முதல்ல நம்ம கட்டுப்படுத்த கத்துக்கணும். எப்படி கட்டுப்படுத்துறது? அதாவது நம்மளோட நெகட்டிவ் எமோஷன்ஸ்னு சொல்ற எதிர்மறை உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும். ஒரு நிமிஷம். நெகட்டிவ் எமோஷன்ஸை கட்டுப்படுத்துறதுனா அன்பு, கருணை இதெல்லாம் அந்த கிளிக்கோ அல்லது சின்ன குழந்தைங்களுக்கோ சரியா இருக்கலாம். ஆனா நிஜ வாழ்க்கையில நமக்கு துரோகம் பண்றவங்க இல்லனா ஆபீஸ்ல நம்மள டார்ச்சர் பண்றவங்க கிட்ட எப்படி பொறுமையா இருக்கிறது? இது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் தான். அவங்க கிட்ட போய் நான் கருணையா இருக்க முடியுமா? இத பத்தி படிக்கும்போது லோபோன் லா அப்படிங்கிற ஒரு திபெத்தியன் துறவியின் கதை என்ன ரொம்பவே பாதிச்சது. ஆமா, லோபோன்லாவோட கதை ரொம்ப ஆழமானது. அவர் சிறையில 20 வருஷம் கொடூரமா சிற்றதகு செய்யப்பட்டிருக்காரு. அதிலிருந்து அவர் தப்பி வந்த பின்னாடி சிறையில உங்களுக்கு ரொம்ப பயமா இருந்த விஷயம் எதுன்னு கேட்டப்போ, என்ன சித்திரவதை செய்தவர்கள் மேல எனக்கு இருந்த கருணையை நான் இழந்துருவனோன்னு தான் நான் ரொம்ப பயந்தேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ம். இது எப்படி சாத்தியம்? ஒரு மனுஷன் தன்னை அடிச்சு சித்திரவதை பண்ணவ மேல எப்படி கருணையா இருக்க முடியும்? இது பிராக்டிக்கலா சாத்தியமா? அது கேட்கறதுக்கு ஒரு சூப்பர் ஹியூமன் மாதிரி தெரியலாம். ஆனா அது சாத்தியம்தான். இதுக்கு திபேத்திய தத்துவத்துல சோபா அப்படின்னு பேரு. சோப்பாவா? அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது சகிப்புத்தன்மை. இது உணர்ச்சிகளை அப்படியே அமுக்கி வைக்கிறதோ அல்லது அமைதியா அடி வாங்கிட்டு இருக்கிறதோ கிடையாது. இது ரொம்ப லாஜிக்கலான ஒரு விஷயம். யோசிச்சு பாருங்க, லோபான் லாப்சோ தன்னை சித்திரவதை செஞ்சவங்களை வெறுத்திருந்தாருன்னா என்ன ஆகியிருக்கும்? அவரு ரொம்ப கோவமா இருந்திருப்பார். ஆமா, அவர் உடம்பால சிறையை விட்டு வெளியே வந்திருந்தாலும் மனசளவுல இன்னும் அந்த இருட்டறையில அந்த வெறுப்புக்குள்ளேயே சிறைப்பட்டு இருந்திருப்பார். தன்னோட சித்திரவதையாளர்களை அறியாமையாலையும் கோபத்தாலும் பாதிக்கப்பட்ட மனிதர்கள்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஓஹோ. தன்னோட மனசின் அமைதியையும் கருணையையும் தக்க வச்சுக்கிட்டது மூலமா அவர் தன்னோட உண்மையான விடுதலையை உறுதி செஞ்சார். இது கேட்கவே பிரமிப்பா இருக்கு. மனசை இப்படி ஒரு நிலையில வச்சுக்கிறது எவ்வளவு கஷ்டம். ஆனா நாம டெய்லி லைஃப்ல சின்ன சின்ன விஷயத்துக்கே கோவப்படுறோமே. டிராஃபிக்ல ஒருத்தன் குறுக்க வந்தா கூட நமக்கு கோவம் வருது. நாம எப்படி இதை பிராக்டிஸ் பண்றது? இந்த சகிப்புத்தன்மையை ஒரு பிரச்சனை வரும்போது திடீர்னு கொண்டு வர முடியாது. நம்ம மனசை ஒரு காட்டு யானையை பழக்கப்படுத்துற மாதிரி தினமும் பழக்கப்படுத்தணும். தினமும் எப்படி பழக்கப்படுத்துறது? கோபம், பொறாமை மாதிரியான உணர்ச்சிகள் நம்ம நிம்மதியை கெடுக்கிறதுக்கு முன்னாடியே அதை பகுத்தறிஞ்சு முன்கூட்டியே கட்டுப்படுத்தணும். தினமும் அன்பையும் சகிப்புத்தன்மையும் பழக்கிக்கொண்டு தான் ஒரே வழி. சரி, இப்படி நான் என் மனச பழக்கப்படுத்தி ஒரு நல்ல மனிதனா மாறுறேன்னு வச்சுப்போம். இது தனி மனித அளவுல நடக்கிற விஷயம். இதனால இந்த உலகத்துக்கு என்ன லாபம்? இந்த தனி மனித மாற்றம் எப்படி ஒரு சமூக மாற்றமா உருவெடுக்குது? இத உலகளாவிய பொறுப்புணர்வு அப்படின்னு சொல்றார். நீங்க அந்த வலையோட கண்ணி அப்படிங்கறத திரும்ப ஞாபகப்படுத்திக்கோங்க. நீங்க மாறினா உங்க சுத்தி இருக்கிற வலைப்பின்னலும் மாறும். இன்னைக்கு நாம சந்திக்கிற சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு காரணமே நாம இயற்கையிலிருந்து வேற, நாம தனி அப்படின்னு நினைக்கிறது தான். தலாய் லாமா பழைய திபெத் பத்தி ஒரு குறிப்பு சொல்றார். அங்க எலி, ஓநாய்களை தவிர எந்த விலங்குகளையும் வேட்டையாட மாட்டாங்களாம். அப்படியா? ஆமா. ஆனா இன்னைக்கு இயற்கை வளம் எவ்வளவு மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு. இயற்கையை காப்பது அப்படிங்கிறது ஏதோ ஒரு புண்ணிய காரியம் கிடையாது. அது நாம உயிர் வாழ தேவையான அடிப்படை விஷயம். சுற்றுச்சூழல் மட்டும் இல்ல, உலக அமைதி பத்தியும் அவர் ரொம்ப தெளிவா பேசுறாரு. ராணுவங்களை படிப்படியா குறைக்கணும், சர்வதேச அளவுல அமைதி படைய உருவாக்கணும், உலகெங்கும் அமைதி மண்டலங்களை உருவாக்கணும்னு சொல்றாரு. ஆமா, அதெல்லாம் ரொம்ப முக்கியமான கருத்துக்கள். இதெல்லாம் பிராக்டிக்கலா நடக்குமாங்கிறது பெரிய கேள்வி. ஆனா வன்முறை எப்பவுமே நிரந்தர தீர்வை தராது. அது இன்னொரு வன்முறையை தான் உருவாக்கும் அப்படிங்கிற அவரோட நம்பிக்கை ரொம்ப ஆழமானது. இதுக்காக நாடுகள் தங்களோட குறுகிய சுயநலத்தை தாண்டி சிந்திக்கணும். மிகச்சரி. இந்த ஒட்டுமொத்த ஆழமான விவாதத்தை சுருக்கி பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா புரியுது. மதம் அப்படிங்கிறது ஒரு மருந்து மாதிரி. எந்த நோயாளிக்கு எந்த மருந்து பொருந்துமோ அதுதான் அவருக்கு சிறந்த மருந்து. கரெக்ட். அதனால எல்லா மதங்களும் ஒன்னுன்னு வாதிடுறதை விட எல்லா மதங்களும் சிறந்த மனிதர்களை உருவாக்கத்தான் முயற்சி பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கணும். மத நல்லிணக்கம் ரொம்ப முக்கியம். ஆனா மனிதர்களின் உண்மையான அடிப்படையான மதம் அப்படிங்கிறது கருணை மட்டும்தான். மதம் இல்லாம கூட உங்களால வாழ முடியும்.
ஆனா கருணை இல்லாம வாழ முடியாது. ஆமா, கருணை மட்டுமே உலகத்தை மாற்ற சக்தி கொண்டது. இந்த உலகத்துல நாம எல்லாரும் ஒரு கண்ணுக்கு தெரியாத மாபெரும் வலையில இணைக்கப்பட்டிருக்கோம். கண்டிப்பா. நீங்க இன்னைக்கு செய்ய போற ஒரு சின்ன செயல், பேச போற ஒரு சின்ன வார்த்தை இந்த வலையில ஒரு அதிர்வை ஏற்படுத்தும். உங்களோட ஒரு சின்ன கருணை உலகின் எங்கோ ஒரு மூலையில ஒருத்தருக்கு சந்தோஷத்தை தரலாம். அத பத்தி சிந்திச்சு பாருங்க. இதோட இன்றைய விவாதத்தை நாம முடிச்சுக்கலாம். ஆனா முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு விஷயம். அடுத்த முறை யாராவது உங்களை பயங்கரமா கோபப்படுத்தும் போது ஒரு நிமிஷம் நின்னு யோசிங்க. நீங்க அந்த நபர் மேல நிஜமாவே கோவப்படுறீங்களா? இல்ல உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த சாஃப்ட்வேர் பழுத நினைச்சு ரியாக்ட் பண்றீங்களா? அடுத்த முறை சந்திக்கும் வரை இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. உங்களால் முடிந்த அளவு போதும். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. லைக் பண்ணுங்க. இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. மனப்பூர்வமான நன்றி.